உங்களோட பேர் என்னங்க மேம்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேரு சக்திவேல். நான் விருதுநகர்ல இருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 384. நான் வந்து விஏஓ விருதுநகர் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். மேரேஜ் 5 இயர்ஸ் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு. அந்த தம்பி இருக்கான்ல, அவன் தான். அவன் கன்சீவா இருக்கும்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு இப்போ வந்து 1.5 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் நான் எதையும் விடலை, வீட்டில் இருந்து தான் படித்தேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான். டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஆன்லைனில் ஏதாவது போட்டு அதுபடி தான் படித்தேன். இந்த எந்த பாயிண்ட் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்க? எந்த பாயிண்ட்லனா, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து வேணும். நம்மளே 4 பேர் வீட்லயே சும்மா இருந்தால் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கான அடையாளத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதுக்காக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸாலையும் படிக்கலாமா அப்படின்னா, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால மட்டும்தான் வந்து இன்னைக்கு இந்த போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ கல்லூரி முடிச்சுட்டு ஒரு 5 ஆண்டுகள் கேப்பு, அப்புறம் ஒரு 2-3 வருஷம் தள்ளினா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் திரும்ப புக்கை தொடறீங்க இல்லையா? இப்போ படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கஷ்டமா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா இதை விட்டு வெளியில போக முடியல. படிக்கல அப்படின்னா அன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஐயோ படிக்கலையே படிக்கலையே படிக்கலையேங்கிற அந்த ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை வாங்காம யாரும் வைக்க மாட்டாங்க புக்கை. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் டிஎன்பிஎஸ்சி. இங்கே படிக்க வந்த அப்புறம் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துச்சு உங்களுக்கு? அது 1.5 வருஷம் ஆயிருச்சு. இது இப்படிதான் படிக்கணுங்கிறது தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து சும்மா அட்டெம்ப்ட் பண்ணி எழுதுனதான். 2வது தான் வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு எழுதுனது. இப்போ ஃபுல்லாக தான் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ வந்து இன்னும் டெப்த்தாக படிச்சாதான் வந்து டிஎன்பிசியே பாஸ் ஆகுற அளவுக்கு இருக்கு. இப்போ தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? இனி வரும் காலங்களில் எப்படி படிக்கலாம் அப்படின்ற சொல்லுங்க. தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இப்ப கேட்கறதே இல்லைங்க. அவங்க எல்லாம் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. தமிழுக்கு வந்து இலக்கணம் வந்து கான்செப்ட் நல்லா படிக்கணும். ஏன்னா தமிழுக்கு வந்து நியோ டிஎன்பிசி சார் இருக்காங்கல்ல, அவரோட கிளாஸஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். சார் கிளாஸஸ் வச்சு நல்லா டெப்தா புரிஞ்சுக்க முடிஞ்சு. நம்ம கான்செப்ட் தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கேட்டாலும் நம்மளால போட முடியும். இப்ப வந்து தமிழ் மக்கப் பண்ணி எழுத முடியாது, அப்படி கேட்கல. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான் அதிகமா கேட்கறாங்க. இலக்கணத்துக்கு புரிதல் கண்டிப்பா இருக்கணும். இனி வரும் காலங்களில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, போன வருஷம்லாம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டை டு அட்டை தமிழ் படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இனி வரும் காலங்களில் சிலபஸ் ஸ்டிக் பண்ணி புரிஞ்சு இலக்கணம்லாம் புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். இலக்கணமே வந்து 85 கேள்வி இலக்கணம் தான் கேட்கறாங்க. நம்ம வந்து புக் கண்டிப்பா முடிக்கணும். ஆனா இலக்கணம் வந்து தெளிவா படிக்கணும், கான்செப்டா படிக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணாம புரிதலோட படிச்சா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சு? மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எல்லா சிலபஸ் வைஸா ஏதாவது ஒரு அகாடமி பார்த்து எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் எங்கேயாவது கிடைக்கும்ல, அதை வச்சு நம்ம போட்டு 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 பார்க்கணும். மேக்ஸ் போட்டு பார்த்தா மட்டும்தான் முடியும். செல்ஃபா படிச்சீங்க இல்லையா? இப்போ நிறைய சந்தேகங்கள் வரும். இது இப்படியா, அது அப்படியா, இதை யாருக்கிட்டலாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, இல்லை யூடியூப் அதுக்கு ஒரு சோர்ஸாக பயன்படுத்திக்கிட்டீங்களா? உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நீங்கள் எப்படி தீர்த்துக்கிட்டீங்க? யூடியூப் தான் சார். கிளாஸா நம்ம எதுவும் வேற அகாடமி போய் படிக்கல. டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். அது வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கான சந்தேகங்கள் வந்து இப்பதான் நிறைய நிறைய ஓப்பன் சோர்ஸ் நமக்கு கிடைக்குதுல்ல, அதை தான் யூஸ் பண்ணேன் சார். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கலாம்? இப்போ நிறைய பேர் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மளோட கான்டாக்டில் இருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸும் இருக்கிறாங்க. டைமே இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ப்ளஸ் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை டைம் பத்த மாட்டேங்குது எனக்கு சொல்லுவாங்க. எப்படி நான் மேனேஜ் பண்ணி படிக்கிறதுன்னு கேட்பாங்க. இதை கேளுங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படித்து பாஸ் பண்ணவங்ககிட்ட இதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்கும்னா மார்னிங் கிடைக்கும், இல்லைன்னா நைட்டு தான் கிடைக்கும். ஸோ காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் படிப்பேன். அப்போ எனக்கு அத்தை இருக்கிறனால அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சமையல் பண்ணுவாங்க, நான் வந்து மற்ற சின்ன வேலைகள்லாம் பார்த்து கொடுத்துட்டு மார்னிங் ஒரு 1 ஹவர் அது கண்டிப்பாக நம்ம படிக்கணும். திரும்ப வந்து அப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து முடிஞ்ச அளவு நம்ம படிச்சுட்டு திரும்ப வந்து நைட்டு பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு
அது வந்து எனக்கு எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் தூங்குவேன். அது வரைக்கும் படிப்பேன். இன்னைக்கு இத படிக்கணும் அப்படின்னா, அத அன்னைக்கு படிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். இப்போ எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும், அப்படி படிச்சா தான் பாஸ் ஆக முடியும். அப்படியா கான்செப்ட்? இல்ல 1 மணி நேரம் படிக்கிறனாலும் அந்த கான்செப்ட்ட அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத உள்வாங்கி படிக்கிறது பெட்டரா? எது உங்களுக்கு நீங்க எந்த மாரி இத படிப்பீங்க? 8 மணி நேரம் அப்படிலாம் படிக்க முடியாது. நமக்கே வந்து தூக்கம் வந்துரும். இன்னொன்னு அந்த அளவு கன்டினியூஸா யாராலயும் முடியாது. கிடைக்கிற டைம யூஸ் பண்ணி படிக்கணும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் படிச்சாலும், ஃபுல் திருப்தியா படிக்கணும். படிச்சதெல்லாம் இப்ப அடுத்த நாள் நீங்க பார்க்கும்போது, ஓகே உங்களுக்கு மைண்ட்ல வர்ற அளவுக்கு வந்து நீங்க படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு எப்படி கேட்குறேன்னா, இப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப வந்து மைண்டுக்குள்ளேயே படிக்கிறப்பவே நெறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து கிளியர் பண்ணுவேனா? என்னால முடியுமா? நமக்கு இந்த அட்டெம்ப்ட்ல இல்லன்னா, நெக்ஸ்ட் என்ன? அடுத்து என்னன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த குரூப் 4 விட்டவங்களுக்கு இன்னொரு அடுத்த வருஷம் தான். அடுத்த டிசம்பர் தான் வாய்ப்பு. அதுவரைக்கும் நம்ம காலம் தள்ளுறதே ஒரு பெரிய இதுவா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாரியான தாட்ஸ்லாம் இல்லாம பாசிட்டிவாவே படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? கண்டிப்பா படிக்கும்போது தாட்ஸ் வரும். ஒரு 1/2 அன் ஹவர் படிப்போம். ஒரு தாட்ஸ் வரும். அப்ப மைண்ட் அங்கங்க போயிட்டு வரும். அப்போ ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு, திரும்ப வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கன்டினியூஸா படிக்கும்போது, இத ட்ராப் ஆயிருவோம். இன்னொன்னு தூக்கம் வரும். இல்ல அப்படியே சோம்பேறி ஆயிருவோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு படிச்சோம் அப்படின்னா, ஓரளவு படிக்கலாங்க. ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி யாராலயும் படிக்க முடியாது. கொஞ்ச நேரம் படிச்சாலும் தெளிவா படிச்சா போதும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுலாம், இந்த லாஸ்ட் ரிவிஷன்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க நீங்க? உங்களோட மெத்தட் என்னது? லாஸ்ட் டைம் ரிவிஷன்னா வந்து, நான் என்ன பண்ணுவேன், இதுவரைக்கும் படிச்சத சும்மா அப்படியே ரீகால் பண்ணுவேன். அப்படியே புக்க திருப்பி 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 பார்ப்பேன். கொஸ்டின்ஸ் வந்து நெறையா நம்ம டிஸ்கஸ் பண்ற நெறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அத பார்ப்பேன். எக்ஸாம் ஹால்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹால்ல வந்து கொஸ்டின் பார்த்துட்டு கரெக்ட்டா ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து நெறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது பண்ணாம இருந்தாலே வந்து பெருசா வேற எந்த ட்ராபேக்கும் நமக்கு வராது. இன்னொன்னு வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து இருக்க தான் செய்யும். நான் வந்து இப்ப தமிழுக்கு வந்து 1 ஹவர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த 1 ஹவர்க்குள்ள பண்ண முடிஞ்சத பண்ணிட்டு, அப்புறம் அப்படியே வந்து ஜிகே போயிட்டேன். ஜிகே போயிட்டு மேத்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, திரும்ப இருக்கிற டயத்துல தான் திரும்ப நான் தமிழுக்கு வந்து கஷ்டமா கேட்டிருந்தப்போ, திரும்ப வந்து நான் அத பண்ணேன். தமிழ முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன்னா, 2 ஹார்ஸ் ஆனாலும் முடிச்சிருக்க மாட்டேன். நான் தமிழுக்கு வந்து 1 ஹவர் 45 மினிட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்குள்ள எவ்வளோ போட முடிஞ்சதோ அதான் போட்டேன். அப்புறம் திரும்ப ஜிகே போயிட்டு வந்து, திரும்ப லாஸ்ட்டா தான் திரும்ப தமிழுக்கு வந்தேன். அப்படிதான் பண்ணேன். இப்ப நீங்க போட்டுட்டே வரீங்க. 20வது கொஸ்டின் தெரியல. யோசிச்சு போடுவீங்களா? இல்ல லாஸ்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுப்பீங்களா? அப்படி விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருவேன். அத மட்டும் மார்க் பண்ணி வச்சிருவேன். தெரிஞ்சத ஃபர்ஸ்ட்டு போட்டுருவேன். மேக்ஸுமே ஒரு சில நேரம் வந்து ஸ்டார்ட்டிங்லயே பண்ணுவேன். ஒரு சில ஈஸியா இருக்கிற சம்மெல்லாம் ஃபர்ஸ்ட்டே பண்ணிருவேன். ஒரு 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நமக்கு டைம் குடுப்பாங்கல்ல கொஸ்டின் பேப்பர் குடுத்தோனே. அப்பயே நான் ஒரு 5, 6 சம் போட்டு வச்சிருவேன். போட்டு வச்சுட்டு திரும்ப மேக்ஸ் வரும்போது அந்த 6 சம்முக்கு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு, அடுத்து அது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். மேக்ஸ் வந்து ஒரு சில நேரம் நம்ம அப்செட் ஆயிட்டோம்னா வராது. எனக்கு வராது. நான் ரொம்ப யோசிச்சு அதுக்கு ரொம்ப டைம் எடுப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மேக்ஸ் அந்த ஒரு 1/4 மணி நேரத்துல எவ்வளோ போட முடியுதோ அத போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்ப இந்த அட்டெம்ப்ட்ல ஃபெயில் 1 மார்க்லயோ, 2 மார்க்லயோ இல்ல ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? குரூப் 4 இல்லன்னா அடுத்த குரூப் 2, குரூப் 2A வருது. குரூப் 1 அவ்வளோதான். இது இல்லன்னா அதுன்னு அப்படி போயிட்டே இருக்கணும். இதுலயே தேங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் போன வருஷம் எனக்கு கிடைக்கல. கவுன்சிலிங் மெமோலாம் வந்துச்சு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வந்திருக்கேன். எல்லாமே அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நம்ம படிக்கணும். அவ்வளோதான். இப்ப லாஸ்ட் இயர் நீங்க எடுத்திருந்தா கூட கோர்ட் இல்ல லாஸ்ட்ல இருக்க மிச்சம் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க விஓ எடுத்திருக்கீங்க. ஆனா அந்த காலம் இருக்கு இல்லையா? இப்போ போன வருஷம் ஜான்வரில எடுத்திருப்பீங்க. இப்ப டிசம்பர்ல எடுத்திருப்பீங்க. இந்த 10 மாத காலம் தான் அந்த இடைவெளி இல்லையா? ஸோ ஆனா அத கடக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்ப அத எப்படி நீங்க கடந்தீங்க? இப்ப கிடைக்கல கிட்ட வந்து ஃபெயிலியர் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நான் அப்புறம் அப்படியே குரூப் 2, 2A வந்துச்சு. அதுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். அதுவும் எனக்கு வரல. கவுன்சிலிங் வந்தேன். உள்ள வந்தும் கிடைக்கல எனக்கு. கஷ்டமா ஆமா. சரி அவ்வளோதான். அடுத்து வந்து குரூப் 4 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி இதோட நான் ஸ்டாப் ஆக மாட்டேன். இன்னும் அப்கமிங் எக்ஸாம்க்கும் நான் கண்டிப்பா படிப்பேன். ரொம்ப நன்றிக்கா. ஆல் தி பெஸ்ட். ஆஸ்பிரன்ட்ஸ்க்கான மெசேஜ் மட்டும் சொல்லிடுங்க. எல்லாராலயும் கண்டிப்பா படிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு யாரும் தேங்கக்கூடாது.
ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்களுக்கான டயத்தை வந்து நீங்க ஒதுக்கி படிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ் ஆகலாம். நன்றி. தேங்க்யூ.